ஹீரோ கன்னத்தை பிடிச்சி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு போனதுக்கப்புறம் அவங்க அப்படியே கன்னத்தை பிடிச்சி நிற்பாங்க. இவங்க போனதுக்கப்புறம் நம்மளுடைய செகண்ட் ஹீரோ அந்த இடத்துக்கு வர்றாரு. அவர் வந்து நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோ காரில் போட்டு பார்க்குறாரு. இதையும் வந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோயினை பார்த்துட்டு தெய்யாங்கால அதை நம்ம ஹீரோயினால் நம்ம ஹீரோ வந்து ஜெயிலுக்கெல்லாம் போகிறாரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம செகண்ட் ஹீரோ இங்கே நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துட்டு ஹீரோயினுக்கு அவர் கொடுத்த ஒரு கிஃப்ட் வச்சுருப்பார், ஒரு பொம்மை. அந்த பொம்மையை வந்துட்டு அவர் எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு பார்த்தா அதுக்கு கீழே வந்துட்டு ஒரு கவர் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த செத்து போன ஹீரோனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குல்ல, சின்ன வயசு கேர்ள் ஃப்ரெண்ட், அந்த பொண்ணு எடுத்துகிட்டு போன அந்த நெக்லஸ், அந்த பொண்ணுடைய ஃபோட்டோ இதெல்லாம் இருக்கும். பார்த்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோக்கு வந்து நம்ம ஹீரோயின் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, ஹீரோ வந்து எனக்கு முக்கியமான விஷயத்தில் நம்பிட்டு இருக்காருன்னு. அது வந்து ஞாபகத்துக்கு வரும். ஹீரோயினும் நைட்டு வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வெளில போயிட்டுருப்பாங்க. நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க, இது வரைக்கும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே போனதில் பேய் விஷயத்தில் நடந்த காயத்தில் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு தேங்க்யூ, நான் உனக்கு தான்மா சொல்லணும், ஏன்னா நான் ஜெயிலுக்கெலாம் போனதே இல்லை, உன் தயவால் நான் நீ ஜெயிலுக்கெலாம் போயிட்டு வந்துட்டேன் பார்த்தியா. அப்புறம் இந்த அண்ணந்து வேறு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு, வேக்காடாக இருக்கும்ன்ட்டு. உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த ஹேண்ட் ஃபேன் வச்சுருப்பாங்க இல்லையா, அதை எடுத்து கொடுக்குறாங்க. ஹீரோ ஃபஸ்ட்டு வேணான்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோயின்கிட்ட வந்து அந்த ஹேண்ட் ஃபேன் வாங்கிட்டு நல்லா காத்தடிக்குதுல்ல அப்படின்னு 2 பேரும் விசிறினே போயிட்டுருக்காங்க. ஹீரோயின் திடீர்னு வந்துட்டு தலையை பிடிப்பாங்க. நம்ம ஹீரோ ஏதோ பேய் தான் வந்து நம்ம ஹீரோயின் டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய கையை பிடிப்பாங்க. ஒன்று நம்ம ஹீரோயின் இல்லை எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது, அதனால தான் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த காயத்தை பார்ப்பாரு. பார்த்துட்டு பரவாயில்ல இருக்கட்டும். ஸோ ஒன்று நம்ம ஹீரோயின் வந்துட்டு கை எடுத்து ஒன்று நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்கட்டும் பரவாயில்ல, இன்றைக்கி நீ செஞ்ச வேலைக்கு ரிவார்டுன்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு இருப்பாரு.